வணக்கம். 7 நாட்களில் உடல் எடையில் மாற்றம் தெரியணுமா? உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதிலும் சரியான டயட் மற்றும் ஜிம்முக்கு போய் கடுமையான உடற்பயிற்சி செய்கிறது இந்த மாதிரி பெரிதும் உதவி செய்யும். இருந்தாலும் உடலில் சேர கொழுப்புகளோட அளவை தடுக்கிறதிலும் கவனமாக இருக்கணும். அதுக்காக சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்தோம்னா விரைவில் உடல் எடை குறையிறதோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா சிலர் பழைய உடையை அணிகிற அளவில் எடையை குறைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியமற்றதாயிடும். அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, உடல் எடை மெதுவாக குறையிறதுனால போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு உடல் எடையை குறைக்க முறையான படிகளை சரியான முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கான படிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குறைவான உணவு. உடல் எடையை குறைக்க சாப்பிட்ற உணவோட அளவானது குறைவாக இருக்கணும். இதனால் உடலில் சேர கொழுப்போட அளவானது குறையும். இதற்கான உணவை தவிர்க்கக்கூடாது. உணவில் கட்டுப்பாடோடு இருந்துச்சுன்னா உடலில் சேர கொழுப்போட அளவும் குறையும். உதாரணமாக தினமும் 2 கப் சாதம் சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை குறைக்க 1 கப் சாப்பிடணும். காய்கறிகள் மற்றும் பழங்கள். சாதாரணமான நேரத்தில் வருத்தம் மற்றும் கலோரிகள் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாலடு போல் செஞ்சு சாப்பிடணும். அதிலும் சாப்பிட்ற நேரங்களை தவிர்த்துட்டு பசி ஏற்பட்டுச்சுன்னா அப்போது வெள்ளரிக்காய், தக்காளி, ப்ராக்கோலி, வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. பழங்கள் என்ன பழங்கள் அப்படின்னாவே சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சையை சாப்பிட்டிங்கன்னா உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சிடும். உடற்பயிற்சி. உடலை ஒல்லியாக்கிறதுக்கு செய்கிற செயல்களில் உடற்பயிற்சி ஒன்று. அதிலும் அத்தகைய உடற்பயிற்சியை ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது உடலில் சேர்ந்திருக்கிற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றிடும். முக்கியமாக அந்த மாதிரி செய்கிற உடற்பயிற்சியை தினமும் 30 to 40 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் நல்லா சிக்கென்று விரைவில் மாறிடும். சுடு தண்ணியோட எலுமிச்சப்பழ சாறு மற்றும் தேன். இது உடல் எடையை குறைக்க உதவுற ஒரு ஆரோக்கியமான பானம். இந்த ஜூஸில் சேர்க்கப்பட்டிருக்கிற எலுமிச்சையில் இருக்கிற ஆசிட்டானது உடலில் தங்கியிருக்கிற கொழுப்புகளை கரைச்சிடும். இதில் இருக்கிற தேன் எடையை குறைக்க பெரிதும் உதவி செய்யும். அதனால் இந்த ஜூஸ் தினமும் 3 to 4 முறை சாப்பிட்ட வாட்டி அதுக்கப்புறம் குடிக்கணும். உப்பு. உப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடலில் தண்ணீர் சத்து குறைஞ்சிரும். அதனால் உணவு சாப்பிட்ட வாட்டி அளவுக்கு அதிகமான அளவில் தண்ணி குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தொப்பை பெரிதாக காணப்படும். அதனால் உணவில் உப்பை அதிகமாக சேர்க்காம அதை குறைப்பதோட செயற்கை முறையிலான இனிப்புகளை தவிர்க்கணும். ஏன்னா செயற்கை இனிப்புகளில் கலோரிகள் அதிகமாக இருக்கும். தண்ணீர். உடலில் இருக்க தொப்பையை குறைக்கிறதுக்காக செய்கிற செயல்களில் இறுதியானது என்னென்னு பார்த்தோம்னா தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது தான். இதனால் வயிறு நிறையதோடு மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற நச்சுக்களை முழுவதுமாக வெளியேற்றி குடல் இயக்கத்தை அதிகரிக்க செய்யும். நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.